விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை திரும்பியுள்ளார். இந்த சந்திப்பு கூட்டணிக்கான அச்சாரமாக பார்க்கப்படும் நிலையில் கூட்டணி நிலைப்பாடு எப்போதும் நிலையானது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே தேர்தலுக்கான மேடையை அமைக்க ஆரம்பித்துவிட்டது. சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீர் பயணமாக டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்த எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பினர். அதாவதுங்க, கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லிட்டேன், பல முறை சொல்லிட்டேன். எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம்? அதாவது பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம்? 2010. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இப்பவே கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அந்த அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? ஒரே வரி, மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அது அமித்ஷாவின் கருத்து என்று பதிலளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவது என்பதுதான் தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்க முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால் எங்களுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை பற்றி ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக சொல்வது எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது. 2021 மாடல் படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வருகிறது. அது மாதிரி வாய்ப்புகள் எப்படி மேடம்? வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் எப்படி கூடி வருது அப்படிங்கறது எல்லாமே அந்தந்த காலகட்டம் வரும்போது நீங்க பாத்துக்கலாம். 2021 நீங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கும்போது தான் கோவையில வெற்றி பெற்றீங்க. அதே போன்று அதுக்கான சூழல் தற்போது இருப்பதாக சொல்லப்படுகிறது. எலெக்ஷன் நேரத்தில் வரும்போது இந்த சந்திப்பே கூட்டணிக்கான அச்சாரம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். அண்ணா திமுக அமித்ஷாவை போய் பழனிசாமி பார்த்தது பின்னாடி அலையன்ஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு பேஸ் போடுறதுக்காக, அதுக்காக தான் போய் பார்த்தாங்க. அது நடக்கும் பின்னாடி. மொத்தத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் தேர்தலை நோக்கி எடுத்து வைத்த அடியாகவே அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடனான சந்திப்பை தொடர்ந்து 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என கூறியிருக்கிறார் அமித்ஷா. இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைவது உறுதியாகியுள்ளதாகவே அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கூட்டணி அமைவதற்கு சில காரணங்கள் உள்ளதாகவும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் பேசப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட்டணியிலிருந்து வெளியேறியது. தற்போது இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பும்
அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்ற அமித்ஷாவின் எக்ஸ் தள பதிவும் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி செல்வதற்காக முக்கிய காரணமாக திமுகவின் தொடர் வெற்றிகள் கூறப்படுகிறது. இதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணிக்கு அதிமுக முயற்சித்த நிலையில் அது பலன் கொடுக்காததால் அதிமுகவின் கூட்டணி வாய்ப்புகள் சுருங்கியதாக சொல்லப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 37.7 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நிலையில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 33.29 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 46.97 விழுக்காடு வாக்குகள் பெற்ற நிலையில் அதிமுக, தேமுதிக கூட்டணிக்கு 23.05 விழுக்காடு வாக்குகளே கிடைத்தன. பாஜக, பாமக, அமமுக அடங்கிய கூட்டணி 18.28 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. பாஜக கூட்டணி கணிசமான வாக்குகளை பெற்றதும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு விழுக்காடு அதிகரித்திருப்பதும் மீண்டும் பாஜகவுடனான கூட்டணிக்கு அதிமுக செல்வதற்கு காரணமாக பேசப்படுகிறது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தனக்கு நிகராக விஜயை வைத்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்பாததால் தமிழக வெற்றிக் கழகத்துடனான கூட்டணியும் அமையவில்லை என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவற்றைத் தவிர அதிமுக தலைவர்கள் மீதான வழக்குகளும் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுகவை உடைக்க பாஜக தயங்காது என்ற அச்சமும் காரணமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. பாஜகவுடனான கூட்டணிக்கு அதிமுக சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கூட்டணி விவகாரங்களுக்காக பாஜகவில் உயர்மட்ட வழிகாட்டுதல் குழுவை அமைக்க வேண்டும் எனவும் அதன் அதிகாரம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விட அந்த குழுவினருக்கே அதிகமாக இருக்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டதாகவும் அதிமுக பாஜக தேசிய தலைமையோடு நேரடியாக பேசுகிறது என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகவே இந்த நிபந்தனை என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்தில் அது திமுகவின் தொடர் வெற்றிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில்தான் தெரியவரும். மத்திய உள்துறை அமைச்சருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிகழ்த்திய சந்திப்பு குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்தை தற்பொழுது பார்க்கலாம். நேற்று எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. அவரோட மூத்த நிர்வாகிகளும் சந்திச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. எல்லாம் நன்மைக்கு வாங்க. சட்டப்பேரவையில் ஏற்கனவே அதிமுகவின் கணக்கு குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்த நிலையில் இன்றும் அதன் தொடர்ச்சி நீடித்தது. அதிமுக கூட்டணி கணக்கு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சுவாரஸ்ய விவாதம் நடைபெற்றது. ஊரக வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கையில் பேசிய அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு, கணக்கு கேட்டு தொடங்கப்பட்ட கட்சிதான் அதிமுக எனவும் 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து புதிய கணக்கை எடப்பாடி பழனிசாமி தொடங்குவார் எனவும் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, கணக்கு கேட்டு கட்சி ஆரம்பித்த நீங்கள் தற்போது தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாக கூறினார். அப்போது பேசிய அதிமுக உறுப்பினர் SP வேலுமணி, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி போடும் கணக்கு சரியாகத்தான் இருக்கும் என்றும், கூட்டி கழித்து பார்த்தால் அவர் போடும் கணக்கு சரியாக வரும் எனவும் தெரிவித்தார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.